நிறைய பேரோட கம்ஃபர்ட் ஃபுட் லிஸ்ட்டில் ரச சாதம் கண்டிப்பாக இருக்கும். உடம்புக்கு முடியலனா கூட நம்மளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறது இந்த ரச சாதம் தாங்க. உடுப்பி ஹோட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரசம் மாதிரி இருக்காது. அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெட் கலரில் ரசம் ஊற்றுவாங்க. அந்த ரசம் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். செம டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உடுப்பி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகா சேர்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் நார்மல் மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. உடுப்பி ரசத்துக்கு கண்டிப்பாக வெல்லம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புளி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, முன்னாடியே வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கொதிக்க விட்டுருங்க. எல்லாம் நல்லா தளன்னு கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தலையை நல்லா தாராளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான உடுப்பி ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.